பார்லேஜியுடைய 5 ரூபாய் பேக்கெட் 2005லயும் 5 ரூபாய் தான், 2025லயும் 5 ரூபாய் தான். இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் பிரச்சனை ஏன் பார்லேஜி மேல விழ மாட்டேங்குது? காரணம் என்ன? இதுக்கு காரணம் அந்த பார்லேஜி கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஒண்ணுமே இல்ல, பிரைஸ் அப்படியே வைங்க, கிராமையும் சைஸையும் டைமுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிட்டே வாங்க தான். பார்லேஜி ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா 1 கோடி பேக்கேஜ் வந்து விக்குது. ஒரு நாளைக்கு 30 கோடினா கூட 50 பைசா ப்ராஃபிட் வச்சோம்னா கூட ஒரு நாளைக்கு மட்டுமே 15 கோடி சம்பாதிக்குது இந்த பார்லேஜி கம்பெனி. இந்த பார்லேஜி பேக்கெட்டுக்கு ஆட்ஸிங்களே தேவையில்லை. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்தியால மட்டுமே 1.5 கோடி ஜெனரல் ஸ்டோர் இருக்கு. அங்க இருக்கிற எல்லா ஜெனரல் ஸ்டோரும் சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் எல்லா ஸ்டோர்லயுமே இந்த பார்லேஜி பேக்கெட் கிடைச்சிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோர்ல கோகோ கோலா கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம், ஆனா பார்லேஜி கிடைச்சிடும். அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி இந்த பார்லேஜி செஞ்சுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 100 கிராம்ல ஸ்டார்ட் ஆகி 52 கிராம், 88 கிராம் அண்ட் 2013ல 75 கிராம், 2016ல 70 கிராம், 2019ல 60 கிராம், 2021ல 55 கிராம் அண்ட் இப்போ பாத்தீங்கன்னாக்கா 50 கிராம். என்னதான் வந்து சைஸையும் வெயிட்டையும் கம்மி பண்ணாலும் ஆனா ரேட் பாத்தீங்கன்னாக்கா இன்னி வரைக்குமே 5 ரூபாய் தான். என்னதான் பார்லேஜி வந்து சின்ன பேக்கெட்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்தாலும் ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனியோட வேல்யூ 68,000 கோடி. நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க பார்லேஜி பிஸ்கெட்டை இன்னி வரைக்கும் சாப்பிட்டு இருக்கிறீங்களான்னு. இந்த மாதிரியான டெய்லி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க.